பாக்கியலட்சுமி அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க கோபி வந்துட்டு பாக்கியாக்கு உதவி பண்ற மாரி பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காரு. "பாக்கியா நீ பேசுனத கேட்டு தான் இருந்தேன். ஏதோ புது ஆர்டர் வந்திருக்கு. அது புது டிஷ் செய்யணும்னு சொன்னேன்ல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். அத கேளு" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கிட்ட கோபி சொல்றாரு. புதுசு புதுசா டிஷ்லாம் செய்றதுக்கு நம்மளே டைம் எடுத்து நம்மளே பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது டெம்பரரியா வந்துட்டு ஒரு செஃப்ப ஹையர் பண்ணிட்டு அது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி இங்க கோபி பாக்கியா கிட்ட சொல்லவும், உடனே அங்க இருக்க எல்லாருமே கோபி வியந்து பார்க்குறாங்க. என்ன அப்பா இந்த அளவு ஒரு நாலேட்ஜ் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி இங்க ஷெரின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கருந்து வந்த ஈஸ்வரி வந்துட்டு, "பாத்தியா பாக்கியா, என் பையன் இந்த வீட்ல இருக்கவும், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறான் பாத்தியா? என் பையன் அறிவாளி பாக்கியா, அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ஷெரின் வந்துட்டு, "ஆமாமா, அப்பா சொல்றது கரெக்ட்டு தானே. நம்ம அத செஃப்ல செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு டைம் இல்ல. நம்ம சீக்கிரமா செஞ்சு நல்ல ஆர்டரா குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கான செஃப்ப வந்து நம்ம ஹையர் பண்ணிப்போம். ஹையர் பண்ணிட்டு குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா சீக்கிரமா முடிஞ்சிரும் அந்த ஆர்டர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது பாக்கியா வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்க பக்கத்துல ஜெனி வந்துட்டு, "ஆமா ஆன்ட்டி நம்ப அங்கிள் சொல்ற மாரி பண்ணிடுவோம். இது நல்ல ஐடியா தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் எங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இதுதான் சரியான நேரமா இருக்கும். பாக்கியாவும், கோபியும் இத வச்சு சேர்த்து வச்சிடலாம்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி அதுக்கு என்ன? உனக்கு தான் நெறைய செஃப்லாம் தெரியும்ல. அந்த செஃப்ல வந்துட்டு பாக்கியா எந்த டிஷ் கேட்கிறாளோ அந்த செஃப்ப வந்து நீயே ஹையர் பண்ணி குடுத்துரு." அப்படிங்கிற மாரி. இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி கிட்ட சொல்லவும், அது கோபியும் வந்துட்டு, சரிம்மா எனக்கு நெறைய செஃப்லாம் தெரியும். பாக்கி எந்த செஃப் சொல்றாங்களோ, அந்த செஃப் நம்ம பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க ஜெனி வந்துட்டு, "ஆமா ஆன்ட்டி அங்கிளுக்கு தான் நெறைய செஃப்லாம் தெரியும்ல. நம்ம அங்கிள் கிட்ட சொல்லிடுவோம். நீங்க எந்த டிஷ் வேணும்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட சொல்லுங்க. அவரே வந்துட்டு உங்களுக்கு பண்ணி குடுத்துருவார்ல, எந்த செஃப் வேணுன்ட்டு." அப்படிங்கிற மாரி இங்க ஜெனியும் சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "சரி ஜெனி அப்படியே பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. உடனே இத கேட்ட உடனே ஈஸ்வரி சந்தோஷமாயிடுது. "பரவால்ல. கோபி சொல்லி இங்க பாக்கியா கேட்கிறா. இதுதான் சரியான நேரமா இருக்கும். நம்ம இத வச்சு இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துடலாம்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்துட்டு பாக்கியா வந்துட்டு, "என்னென்ன டிஷ் வேணும்?" அப்படிங்கிற மாரி எங்க கோபிகிட்ட சொல்றதுக்கு வராங்க. அப்பதான் எங்க ஈஸ்வரி வந்துட்டு, "அதுக்கு என்ன பாக்கியா நீ உட்காந்துக்கோ. உட்காந்து நீயும் கோபி தனியாவும் டிஸ்கஸ் பண்ணுங்க. எந்த டிஷ் வேணும்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் நீங்களே அந்த செஃப்ல ஹையர் பண்ணிக்கோங்க." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து எல்லாருமே கிளம்பி போயிர்றாங்க. இங்க செரின் வந்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிறாரு. "வாங்க நம்ம போலாம்." அம்மாவும், அப்பாவும் வந்துட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் செஃப்ப பத்தி அப்டி சொல்ட்டு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்துட்டு கோபியும், பாக்கியாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா சொல்றாங்க, "இந்த மாரி ஃபுட் வேணும். அரேபியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட் எல்லாமே வேணும்." அதெல்லாம் கேட்கறாங்க அப்டிங்கிற மாரி இங்க பாக்கியா கோபிகிட்ட சொல்லவும், அதுக்கு எங்க கோபி வந்துட்டு அந்த நோட்ட பார்த்துக்கிட்டே, "ஓகே பாக்கியா இதுக்கான செஃப் வந்துட்டு இவரு இருக்காரு. இவருக்கு நான் கால் பண்ணி சொல்லிர்றேன். இவரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்துருவாரு நேரா." அப்படிங்கிற மாரி எங்க கோபி பாக்கியாக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எங்க பாக்கியா வந்துட்டு, இன்னும் வேற என்னென்ன டிஷ்ஷுக்கு எந்தெந்த செஃப் வேணுமோ அப்படிங்கிற மாரி இங்க கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஓரமா சோபால உட்காந்து ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. பரவால்ல, எப்படியோ 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணா உட்காந்து டிஸ்கஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது இப்படியே நடந்துடணும் அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி அத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா எல்லாமே முடிச்சிட்ட பிறகு கோபிகிட்ட வந்து ஒரு வார்த்த சொல்லிட்டு போறாங்க. "நீங்க மறக்காம வந்துட்டு செஃப் கிட்ட சொல்லிடுங்க. உங்கள நம்பி தான் நான் வந்துட்டு இந்த டிஷ்லாம் விட்டுருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி கிட்ட பாக்கியா சொல்லவும், அந்த பக்கம் கோபி வந்துட்டு, "கண்டிப்பா பாக்கியா, நான் சொல்லிர்றேன். எனக்கு தெரிஞ்ச செஃப் தான் அவங்க. நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். நீ ரெஸ்டாரண்ட் கிளம்பி போ. அவங்க எல்லாருமே வந்துருவாங்க அங்க." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் அங்க அந்த நோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கருந்து பாக்கியா கிளம்பி, ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு எங்க கோபிகிட்ட பேசுறாங்க. "என்னப்பா கோபி, பாக்கியாக்கு வந்து எல்லாமே பண்ணி குடுத்துட்டியா? நல்லதுப்பா. இது வந்துட்டு நீ எப்பயுமே இந்த வீட்ல இருக்க வரைக்கும், பாக்கியாக்கு நீ உதவியா தான் இருக்கணும். பாக்கியாக்கு எப்பவுமே எதிரியா மட்டும் நீ இருந்துறாதப்பா. நீ எப்பயுமே வந்துட்டு பாக்கியாக்கு எந்த சூழ்நிலையிலும் உதவி பண்ற ஒரு ஆளா தான் இருக்கணும். இதே மாரி தான் நடக்கணும். இதுதான்ப்பா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு கோபி வந்துட்டு சிரிச்சுட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா கிளம்பி ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த டிஷ்லாம் செய்யணும் அப்படின்னா, நம்ம இப்பவே ரெஸ்டாரண்ட் கிளம்பி போணும். அப்பதான் செஃப் வந்தப்ப அதெல்லாம் செய்ய முடியும் அப்படி சொல்ட்டு, இங்க அவசர அவசரமா வீட்ல இருந்துட்டு பாக்கியா அங்க ரெஸ்டாரண்ட் கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்ட பிறகு அங்க பார்த்தா, செஃப் யாருமே வரல. உடனே இங்க பாக்கியா வந்து யோசிக்கிறாங்க. என்ன செஃப் யாருமே வரல. இவரு கால் பண்ணி எல்லார்ட்டயும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா யாருமே காணோம். இப்ப வர நேரம் ஆவுது. இவன் எப்ப வரது, எப்ப செய்றது தெரியலையே அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க பக்கத்துல செல்வி வந்துட்டு, "என்னக்கா, கோபி சார் ஏதோ செஃப் இல்ல சொல்றேன்னு சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா செஃப்ன்ற பேர்ல யாருமே காணோமேக்கா. அவரு சொன்னாரா இல்லையா?" அப்படிங்கிற மாரி இங்க செல்வி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்றாங்க. இங்க பாக்கியா வந்துட்டு, "அதான் செல்வி எனக்கு தெரியல. அவரு செஃப்லாம் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க ரெஸ்டாரண்ட்ல ஒரு செஃப்பையும் காணோமே. நமக்கு வேற நேரம் ஆவுது. அவங்க ஆர்டர் குடுத்து அவ்வளோ நேரம் ஆகுது. சீக்கிரமா குடுக்கணுமே. என்ன பண்றது செல்வி?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க செல்வி வந்துட்டு, "அக்கா
அவரு தானே சொன்னாரு, நீங்க அவருக்கே கால் பண்ணி பேசுங்க. செஃப் யாரும் வரல அப்படிங்கிற மாரி. செல்வி வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்ல, அது பாக்கியா வந்துட்டு, "எப்படி செல்வி? என்னால எப்படி கால் பண்ண முடியும் அவருக்கு? எனக்கு ஒரு மாரி இருக்கே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அக்கா நமக்கு வந்து ஆர்டர் தான்க்கா முக்கியம். நம்மலாம் போய் அவர்கிட்ட உதவி கேட்கல. அவரே தானே பண்ணாரு. நீங்க கால் பண்ணி பேசுங்க" அப்படிங்கிற மாரி செல்வி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, கோபிக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. கோபிக்கு கால் பண்ணும்போது தான் அங்க கோபி வந்துட்டு பெட்ல தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கோபி மொபைல பார்க்குறாரு. மொபைல பார்த்தா பாக்கியா வந்து கால் பண்ணியிருக்காங்க. உடனே கோபி வந்துட்டு, "என்ன பாக்கியா கால் பண்ற? என்ன விஷயமா இருக்கும்?" அப்படி சொல்லிட்டு, இங்க கோபி அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா சொல்றாங்க, "நீங்க சொன்ன செஃப் யாருமே இங்க வரவே இல்ல. என்னது தெரியல. எனக்கு நேரம் ஆவுது. எனக்கு வேற ஆர்டர் குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்றாங்க. உடனே கோபி வந்துட்டு, "இன்னும் வரலையா அவங்க? நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? வந்திருப்பாங்க எம்ம நேரத்துக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "இல்ல யாருமே இன்னும் வரல." அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபி வந்துட்டு, "சரி பாக்கியா, நீ அங்கேயே இரு. நான் கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்." அப்படி சொல்லிட்டு இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, சரி அப்படின்னு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்க அவசர அவசரமா கோபி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்க கோபி வெளிய போறத பார்த்தோனே ஈஸ்வரி கேட்கறாங்க, "என்ன கோபி? என்ன அவசரமா எங்க போற?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. "இல்லம்மா, நான் பாக்கியா ஹோட்டலுக்கு வந்துட்டு செஃப் சொல்லியிருந்தேன்ல, அவங்க யாருமே இன்னும் வரலையாம். அதான் நான் போய் என்ன ஏது பார்த்துட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்றாங்க. உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பரவால்ல, ஆர்கே, கோபி சேர்ந்தே வந்துட்டு 2 பேரும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நெனச்சேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி மனசுல நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்கருந்து கோபி வந்துட்டு கிளம்பி வீட்லருந்து வெளிய வராரு. வெளிய வரும்போது அங்க கோபி யோசிக்கிறாரு, நம்ம ராதிகா வீட்டுக்கு போயிட்டு வந்துரலாமா? போணும்னு சொன்னவே அம்மா தான் விட மாட்றாங்க. இத சொல்லி நம்ம ராதிகா வீட்டுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி இங்க கோபி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல, இல்ல இப்ப போக வேணாம். நம்ம முதல்ல போயிட்டு பாக்கியா போயிட்டு என்னான்னு பார்த்துட்டு வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து கோபி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பி போறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போன கோபி வந்துட்டு நேரா பாக்கியாவ பார்க்க போறாரு. "என்ன பாக்கியா இன்னுமா யாருமே வரல?" அப்படி கேட்கிறாரு. "ஆமா, இன்னும் யாருமே வரல. எனக்கு நேரமாகுது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் உடனே கோபி வந்துட்டு அங்கருந்து எல்லா செஃப்க்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு எங்க செஃப்ப வந்துட்டு அவசர அவசரமா வர சொல்றாரு கோபி. அதுக்கப்புறம் இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு செஃப் வந்துர்றாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரெஸ்டாரண்ட் செஃப் வந்துட்ட பிறகு எங்க கோபி வந்துட்டு, "என்ன சார் ஏன் இவ்வளோ நேரம்?" அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்கிறாரு. "இல்லைங்க சார், வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பண்ணிடலாங்களா?" அப்படி மாரி கேட்கும்போது, இங்க கோபி வந்துட்டு, "சீக்கிரம் போங்க சார், சீக்கிரமே பண்ணுங்க. நேரம் ஆகுது. ஆர்டர் வேற நெறைய இருக்கு. நீங்க போய் பண்ணுங்க டிஷ்லாம்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி அனுப்பி வச்சுறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க கோபி வந்துட்டு ஓரமா நின்னுட்டுருக்காரு. இங்க செல்வி வந்துட்டு, "என்ன கோபி சார் இப்படி வந்துட்டு உதவி பண்ணிட்டு இருக்காரு பாக்கியா அக்காக்கு. இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நடந்துறங்கன்னு போகுது." அப்படிங்கிற மாரி இங்க ஒரு செல்வி வந்துட்டு மனசுல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க கோபி வந்துட்டு, "பாக்கியா எல்லாமே ஓகேவா? எல்லா டிஷ்ஷுக்கும் வந்துட்டு எல்லா செஃப்பும் வந்துட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி பாக்கியாட்ட போய் கேட்கிறாரு. அது பாக்கியா வந்துட்டு, எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆர்டர் வந்துட்டு ஏத்திருவேன்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு, இங்க பாக்கியா கிட்ட வந்துட்டு, "பாக்கியா நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்." அப்படின்னு மாரி சொல்றாங்க. அது பாக்கியா வந்துட்டு, "சரி சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்னு மாரி கேட்கும்போது, "இல்ல பாக்கியா, நான் திரும்பி திரும்பி இந்த வார்த்த தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சுடுல நீ. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு பண்ண விஷயத்தலாம் நினைச்சு இப்போ ரொம்பவே அசிங்கப்படுறேன் பாக்கியா. என்ன மன்னிச்சிரு. அதுக்காக தான் வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்டின்ட்டு தான் நான் இப்போ உன்கிட்ட இதெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கேன். என்ன எதுவும் நீ தப்பா நெனச்சிடாத." அப்படிங்கிற மாரி இங்க கோபி பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "என்கிட்ட கொஞ்சம் ஒழுங்கா பேசு பாக்கியா. எனக்கு வந்துட்டு எப்பயும் போல உன்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி பாக்கியா கிட்ட சொல்ல, இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டீங்க. அதுக்கோசரம் என்னால மன்னிக்கலாம் முடியாது. நீங்க பண்ணது தப்பு தான். என் மனசு அது எப்பயுமே போவாது. நீங்களும் உங்க அம்மாவும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால வந்துட்டு நீங்க நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் நடக்காது." அப்படிங்கிற மாரி பாக்கியா கோவமா பேசிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லிறாங்க. "நீங்க என்ன உதவி பண்ணது கூட தப்பு அப்படின்னா, நீங்க செஃப்ல கூட கூட கூட்டுக்கலாம். நான் வேற செஃப் யாராவது கூட கூட்டுக்கிறேன். ஆனா இதெல்லாம் வச்சு என்கிட்ட இப்படிலாம் பேசணும்னு நெனைக்காதீங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோவப்பட்டு இங்க கோபி கிட்ட சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் கோபிக்கு வந்துட்டு என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி தயங்கி போய் நின்னுட்டு இருக்காரு.